அண்மை செய்தி ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு காந்திநகர் பகுதியில் குழந்தையை கொன்றுவிட்டு தாயும் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. 1.5 வயது குழந்தையை கொன்று வீட்டில் தாய் தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வானது ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு பகுதியில் நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ரஞ்சித். ரஞ்சித், என்ன நடந்தது? விரிவான விவரம். ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு காந்திநகர் பகுதியில் வசித்து வந்தவர் கவின் பிரசாத். இவருடைய மனைவி அமராவதி. இவர்களுக்கு 1.5 வயதில் ஆதிரன் என்ற ஒரே மகன் இருந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று இரவில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட குடும்ப பிரச்சனை காரணமாக கணவன் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து அவருடைய மனைவி அமராவதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அதே போன்று 1.5 வயது குழந்தை ஆதிரன் இறந்த நிலையில் கட்டிலில் கிடத்தி வைக்கப்பட்டிருக்கிறார். இருவரும் உயிரிழந்து கிடப்பது குறித்து கணவன் கவின் பிரசாத் மற்றும் அருகாமையில் இருக்கக்கூடிய மக்களும் வெள்ளோடு காவல் நிலையத்துக்கு அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த வெள்ளோடு காவல்துறையினர் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து இறந்து போன குழந்தை ஆதிரன், அதே போன்று அவருடைய தாயார் அமராவதி ஆகியோரின் உடல்களை ஈரோடு பெருந்துறை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறாய்வுக்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 1.5 வயது குழந்தை என்று பாராமல் குழந்தையை கொன்றுவிட்டு தாயும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்திக்கூடிய சூழ்நிலையில இந்த விவகாரம் குறித்து வெள்ளோடு காவல்துறையினர் குழந்தையை கொன்றுவிட்டு தாயும் தற்கொலை செய்து கொள்ள காரணம் என்ன என்பது குறித்து தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்.